அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அது குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ஆயிலு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன், அடுத்து சாட் மசாலா 1 ஸ்பூன், கலருக்காக காஷ்மீரி பவுடர் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா எல்லா கொண்டக்கடலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ரைஸ் ஃப்ளாரு ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா 2 மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் நிறைய ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண கொண்டக்கடலை எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்யூ ஆர் பட்டர் பேப்பர் ஏதாச்சும் ஒன்று போட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு சில்லியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க, க்ரீன் சில்லி. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம் இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே நாங்கள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சன்னா எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டெம்டிங்கான சாப்பிட தூண்டுற அளவுக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி. உங்கள் வீட்டு பிள்ளைங்க சும்மா பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்மையாக சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.